அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய கேட்டெட் சம்பந்தமான இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோல நம்ம கேட்டெட்னா என்ன, அதை யார் நடத்துறாங்க, கேட்டெட் ஏன் நடத்துறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நாம அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம கேட்டெட் தேர்வுடைய அமைப்பு, அதோடைய சிலபஸ், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்டெட் தேர்வு திட்டம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? கேட்டெட் தேர்வு 4 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. பிரிவு 1, 2, 3, 4. ஒவ்வொரு பிரிவிற்கும் தேவையான அடிப்படை தகுதிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். கேட்டெட் தேர்வை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் தகுதி பெற்று, அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டகரி 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம எழுத முடியும். கேட்டகரி 4க்குள்ள தகுதி இருந்துச்சுன்னா கேட்டகரி 4 எழுதலாம். ஆனா எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதுமானது. ஒரு அப்ளை பண்ணா போதும். ஆனா எக்ஸாம் ஃபீஸ் செப்பரேட்டா கட்டணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். தனித்தனியா விண்ணப்பம் அனுப்ப முடியாது. ஆனா எக்ஸாம் செப்பரேட்டா தான் நடக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் நம்ம தனித்தனியா போய் எழுதணும். பிஎட், டிஎல்எட் இறுதியாண்டு மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியுமா? பிஎட், டிஎல்எட் இறுதியாண்டு மாணவர்கள், அதாவது 3வது மற்றும் 4வது செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டெட் தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். பிஎட், டிஎல்எட் பாஸ் பண்ண சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு கேட்டெட் சர்டிபிகேட் வழங்குவாங்க. கேட்டெட் தேர்வுடைய அமைப்பு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.